அனைவருக்கும் காலை வணக்கம். 067 நேற்று ரிசல்ட்டு 067 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்ம நேற்று வந்து ஏபிஎஸ்சிபிசியில் என்ன மாதிரி கொடுத்துருந்தோன்னா 6116 8118 4664 3443 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். 16 கொடுத்துருக்கோம், ஆனால் அது 06ஆக நம்மளுக்கு வந்திருக்கு. ஜஸ்ட்டு ஏபியில் மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்மளுடைய கணிப்புகளில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தினந்தோறும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனலில் தொடர் வெற்றியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நம்மளுக்கு ஏபியில் தான் டைரெக்டாகவே தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். வாங்க, இன்றைக்கி எப்படி வீடியோக்குள்ளே இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நம்மளுக்கு 067 அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம ரிசல்ட் நேற்று 6க்கு 0, 1க்கு 6, 2க்கு 7. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பவரில் வச்சா நம்மளுக்கு என்ன மாதிரி வரும், பவரில் வச்சா நம்மளுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பவரில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 067 அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா நார்மலாகவே பவரில் 0வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 0வுக்கு வந்து 3, அதே மாதிரி 6க்கு வந்து காமனாக பார்த்தா 6க்கு வந்து 1. சி போர்டு பார்த்திங்கன்னா 7க்கு வந்து நம்மளுக்கு வந்து காமனாக 7க்கு அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு 2. ஸோ காமனாக ஒரு பவரில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 0க்கு 3, 6க்கு 1, 7க்கு 2. ஸோ 3, 1, 2 இது பவரில் ஒரு செட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். ஸோ மற்றபடி இப்போ இந்த வரிசையாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் 7, 2, 9, 6, 0 அப்படி இந்த பவரில் வைக்கும்போது நம்மளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது பற்றி இப்போ ஒரு செட்டாக அதில் பார்க்கலாம். பொதுவாகவே காமனாக பவரில் எடுத்தால் 0வுக்கு வந்து 3 பவர், 6க்கு வந்து 1 பவர், 7க்கு வந்து 2 பவர். ஸோ பவரில் 3, 1, 2 அப்படிங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஒரு செட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி 2960, 9க்கு 6, 6க்கு 0. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 2க்கு 9, 7க்கு 2, 2க்கு 9, 9க்கு 6, 6க்கு 0. 7க்கு 2க்கு 9, 9க்கு 6, 0 அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 960 அப்படிங்கும்போது நம்மளுக்கு சொன்ன மாதிரி 3 தான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வருது. ஓகேவா? அதே மாதிரி பி போர்டை பார்த்திங்கன்னா 3க்கு 3, 3க்கு 1, 1க்கு 6. ஸோ 3316, 333, 6க்கு 3, 3க்கு 3, 3க்கு 1, 1க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6க்கு அப்படின்னா 9ஆக வரணும். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறோம்னா நம்மளுக்கு வந்து இங்கே 5க்கு 9, 959027, 5க்கு 9, 9க்கு 0. அடுத்தது பார்த்திங்கன்னா 2க்கு 7, 7க்கு 2. ஸோ நம்மளுக்கு வந்து 392 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்புகளில் வருது. அதாவது இந்த பேட்டர்ன் படி பார்த்தா. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வீடியோவில். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 613 இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு 613 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு திரும்பி அப்படியே இந்த இடத்துல 782 அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம கணிப்புகளில் பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு 361 நம்ம எடுத்தோம். சொல்லப்போனால் 361 எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 06 இந்த 3க்கு வந்து 7 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் 067 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுலேருந்து நம்ம எடுத்த கணிப்பு 312, 392. ஓகேவா? நம்மளும் இந்த 3 வந்து ஏ போர்டில் கொண்டு வந்துடுவான்னு நம்ம ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ சொல்லப்போனால் 6க்கும் 3, 0வுக்கும் 3 அப்படிங்கிற மாதிரி இந்த 2 நேரத்தும் இன்றைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 6க்கு வந்து 3ஆக வந்திருக்கணும். ஸோ 6க்கு 0ன்னு இருக்கிறதுனால 0வுக்கு 3 அப்படிங்கிறது நாளைக்கு ஏ போர்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புகளில் இருக்குது. சரி,
இப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன்லேயே நம்மளுக்கு வேறு எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம பவர் நம்பர்லேயே எடுத்து பார்த்துட்டோம். 312, 392, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஜீரோவுக்கு பவர் அப்படிங்கும்போது ஜீரோவுக்கு நம்மளுக்கு வந்து 5 தான் பவர். நான் இப்போ வந்து இந்த சார்ட்டில் நம்ம இந்த வருஷப்படியும் நம்ம எடுத்தாச்சு, பவர் நம்பர்லேயே எடுத்தாச்சு. அப்படிங்கும்போது பவர் நம்பரில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த பவர் நம்பரில் மெத்தட் எடுக்கும்போது ஜீரோவுக்கு வந்து நம்மளுக்கு 9607, ஜீரோவுக்கு வந்து 7 அப்படிங்கிறது ஒரு பவர். அதே மாதிரி நம்மளுக்கு 6க்கு 1 பவரு, 6க்கு 9 பவர் அப்படிங்கும்போது 79. ஸோ 7க்கு 2 பவரு, 7க்கு 0 பவர் அப்படிங்கும்போது 790 அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னொரு பவர் மெத்தடில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து எடுத்தது வந்து நம்ம மொத்தமே வந்து 3 செட்டு தான் எடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம எடுத்த செட்டு இங்கே இருக்குது. 312, 392, 790. ஸோ இந்த 3 தான் நம்ம கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். ஸோ ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 31, அதை பரட்டினா 13, அடுத்தது பார்த்திங்கன்னா 12, அதை பரட்டினா 2, 1, அதே மாதிரி 39, அதை பரட்டினா 93, 92, அடுத்தது பார்த்திங்கன்னா 29, அதே மாதிரி 79, 97, 90, 09. இன்றைக்கி மட்டும் நம்மளுக்கு மொத்தம் 2, 4, 6, 8, 10 செட்டாக நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு சில நாட்களில் கம்மியாக இருக்கும், ஒரு சில நாளில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஏபிஎஸ்சிபிசி கணிப்புகள். ஸோ இதுலேருந்து ஆல் போர்டு நம்மளுக்கு சிங்கிள் நம்பராக பார்த்தால் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் கண்டிப்பாக 3 அப்படிங்கிறது வந்தே ஆகும் நாளைக்கு. ஏன் அப்படின்னா 3 வந்து பெண்டிங்கில் இருக்கிறது இல்லாமல் 0க்கு 3 அப்படிங்கிற மாதிரி பவரில் வந்தே ஆகும், வரும் அப்படிங்கிறத நம்மளுடைய கணிப்புகளில் இருக்குது. ஆல் போர்டில் நம்ம 3 அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அல்லது 0. இதுதான் நம்மளுடைய கணிப்புகளாக இருக்குது. இதை நீங்களும் கணிப்புகளை எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? ஸோ 067 அப்படிங்கும்போது நாளைக்கு வந்து நம்மளுக்கு ரம்மியாக தான் இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 312 அப்படிங்கிற மாதிரி ரம்மிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம 3 செட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் உங்கள் கணிப்புகளில் எப்படி கணிப்புகள்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 067 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு சார்ட் பேட்டர்னில் 067 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாகவே எங்கேயும் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 67 அப்படிங்கிறதுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 67க்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 35 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா 12 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஸோ அதாவது 35 இங்கே இருக்குது. நம்ம 6க்கு 1 பவர், 7க்கு 2 பவர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ 12 அப்படிங்கிறது பிசியில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 067 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த சார்ட் வைஸ் எங்கேயாச்சும் இந்த பேட்டர்னில் இருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 066 இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 066 இருக்குது. இந்த 066 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5, 2, 6க்கு 1, 7க்கு 2. ஸோ 522 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த சார்ட் வைஸில் பார்த்தா நம்மளுக்கு கிடைக்கிது. அதை ஜஸ்ட் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 6க்கு 9, 6க்கு 3னா 7க்கு வந்து 4. ஸோ 594 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ இதில் 522, 594 கிடைக்கிது. நம்ம கெஸ்ஸிங் எடுத்தது வந்து 392. ஸோ 5க்கு 3 அப்படிங்கிற மாதிரியும் பவரில் வரலாம். ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு இந்த செட்டு வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்கள் கணிப்புகளில் இது மாதிரி இருக்கா, மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்க, இந்த 522, 594 நீங்கள் கூட ஒரு கெஸ்ஸிங்கில் எடுத்து பார்க்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4Dக்கு நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும்.
இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.